டேய் மச்சான், நான் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வர மாதிரி குழிக்குள்ள விழுந்துட்டேன், நீ காப்பாத்துவியாடா? என்னடா இப்படி கேக்குற? சத்தியமா? ஆ, 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 ஆ. சத்தியமா சொல்றா. காப்பாத்த மாட்டேன்டா. ஏன்டா? பின்ன என்னடா, போய் குமார் கிட்ட விட்டா மஞ்சள் வயசு என்ன குறிக்குள்ள விழுந்துட்டா என்ன காப்பாத்தி வரான்றான். அங்க போய் பார்த்தா அங்க போய் பார்த்தா இவன் இருக்கானே அப்புறம் ரமேஷ், அவன்கிட்ட போய் கேட்டு பார்த்தா அவன் என்ன சொல்றான், வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டா நம்ம கொடைக்கானலுக்கு போய் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வர இந்த குழிக்குள்ள விழுந்துட்டா நீ அந்த கயிறுலாம் கட்டி இறங்கி வந்து தூக்கிட்டு போய் காப்பாத்தி விடான்றான். இங்க வந்தா நீ வந்து காப்பாத்தி விடான்ற என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, சேர்றா 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 சேர்றா, தெரியாம சொல்லிட்டேன்டா, சேர்றா. ஆனாலும் நீ என்ன இந்த குழிக்குள்ள விழுந்தா காப்பாத்துவியா காப்பாத்த மாட்டியான்னு சொல்லவே இல்ல பாத்தியா? இத நான் சொல்ல மாட்டேன், என் கைதான் வந்து சொல்லும். அம்மா, ஐயோ, கடவாப்புல தெறிக்க விட்டானே. இனிமே இந்த மாதிரி குழிக்குள்ள விழுந்தா என்ன பண்ணுவேன்னு கேப்ப? ஐயோ, கேட்கவே மாட்டேன்டா. மஜ்மல் பாய்ஸ் படத்தோட பேரு கூட எடுக்க மாட்டேன்டா. ஏ, எப்படா இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ நான் நல்லா இருக்கோண்டா. அப்புறம் நீ ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? அதுவா, நீ சொல்லுவ. அதுவா, நீ பல்லு சொத்த பல்லுடா, உளுந்துருச்சுடா, பயங்கரமா வலிக்குது, அதுதான். வேற ஒன்னும் இல்ல. நீ வந்துட்டு இது எவனையும் என்ன அடிச்சு என்னோட பூச்சி பல்ல உடைச்சு வச்சிருக்கானுங்கன்னு மட்டும் நினைக்காதடா. பாவி, இதுலயும் பாதி போட்டு கொடுத்துறியடா. சரி, பல்லு தானடா, போனா போகுது. அடுத்து வளராத மாதிரியே போகுது. வா போலாம். எங்க கூப்பிடுற? வெளிய எங்கேயாச்சும் போலாம்டா. சரி வாங்க போவோம். அப்படியே வந்துட்டோம். அங்க மாஸ்டரை காணும். அங்க டிவி ஓடிட்டு இருக்குல்ல, என்ன ஏதோ நியூஸ் ஓடிட்டு இருக்கு, என்னன்னு பாப்போம் வாங்க. செய்தித்தாள் வாசிப்பது உங்கள் கோபாலகிருஷ்ணன். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்து குணா குகைக்குள் சென்று குழிக்குள் விழுந்து ஸ்டேட்டஸ் வைக்கலாம், தூக்கும் பொழுது ஸ்டேட்டஸ் வைக்கலாம் என்று முட்டாள்தனமான யோசனையால் 2 பேர் உள்ளே குதித்து விட்டனர். அந்த வீடியோவை யூடியூபில் பப்ளிஷ் செய்து விட்டனர். நீங்களே பாருங்களேன். எப்படியோ குணா கேவுக்குள்ள வந்துட்டா. என்னது இது குணா கேவா? வெட்ட வெளியா இருக்கு இது குணா கேவுன்ற. இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனா யாருமே இல்லல, அதுவும் இல்லாம குணா கேவ் ரொம்ப குளிரும் கொடைக்கானல்ல, அதனாலதான் இந்த வெட்ட வெளி. ஓஹோ, சமாளிச்சுட்டாராமா. சரிவா, சட்டுப்பட்டு வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புவா. இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் போட்டு விட்டு நம்ம தான் அடுத்து 2 மாசத்துக்கு நம்ம தான் ட்ரெண்டிங். என்ன ஸ்டேட்டஸ் அனுப்ப குடிக்காதடா. ஏண்டா, வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே போய் குடிச்சிட்ட. நான் வீடியோ ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் குடிச்சிருக்கலாம்லடா. சரி, பாருங்களேன் முடிச்சிட்டு நிக்கிற, எந்திரிச்சு வா. ஓவர் ஆக்டிங் போடாத. நீ வந்துட்டு கீழே பாறாங்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அதான் இந்த காலத்து பசங்க எல்லாம் பெரியவங்க சொல்லி எங்க கேக்குறாங்க. அவனுங்க பாட்டுக்கு ஏதாச்சும் வாழ்க்கைனா த்ரில்லு வேணும்னு சொல்லிட்டு நம்மள பூமர் அங்கிள்னு திட்டிட்டு போறாங்க. இந்த காலத்து பசங்க என்ன 2Kல இருந்து ஆரம்பிச்சது இந்த ஃபேஷன் சொல்லிட்டு ஒருத்தனா போயிட்டு குழிக்குள்ள உண்டா என்ன பண்றது?
ஆமா, நான் இந்த மாதிரி குழிக்குள்ள விழுந்தா நீங்க 2 பேர்ல யாராச்சும் வந்துட்டு குழிக்குள்ள இறங்கி என்ன காப்பாத்துவீங்களா? அஹ், செத்தாண்டா சேகர். நம்ம ஓடிடுவோம். என்னடா கேட்ட? ஏய், உன்னை விட மாட்டேன்டா. ஏய், நான் என்ன விட்டுருதா? தெரியாம கேட்டாட விட்டுருடா. ஐயோ ஐயோ.